பீரியடில் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட் ஃபேஸில் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் வந்து அவங்க முக்கியமான இது பண்ணாங்க அப்படின்னா நேஷனலைசேஷன். ஓகே, பேங்க்ஸை வந்து சோசியோ எக்கனாமிக் பாலிசியில் என்னது இருக்குது அப்படின்னு தான் நேஷனலைசேஷன் ஆஃப் வந்து பேங்க்ஸ். அதுக்கப்புறமா அபாலிஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை அபாலிஷ் பண்ணுறது, மோனோபாலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பாலிசி ஆக்ட் வந்து இது கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வந்திருப்பாங்க. டிவேல்யூவேஷன் ஆஃப் குரூபி வந்து நடந்திருக்கும். க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. 4th இயர் பிளான், 5th இயர் பிளான் அதெல்லாம் இந்திரா காந்திஜின்னு வந்து பீரியடில் தான் நடந்திருக்கும். இந்தோன்னு வந்து பாகிஸ்தான் வார் ஆஃப் 1971 வார் நடந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா சிம்பிளான வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபாரின் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். பங்களாதேஷ், சவேன் யூனியன் வெஸ்ட் இது எதுவும் கொடுத்துருக்காங்க. டெப்த்தாக பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் பிறகு ஸ்மைலிங் குப்தா வந்து யாரோட பீரியடில் தான் நடந்திருக்கும் அப்படின்னு, அது என்ன அப்படின்னா நியூக்ளியர் டெஸ்ட் நடந்திருக்கும். யாரோட பீரியட்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்திஜி அவங்களோட பீரியடில் தான். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு இப்படி நம்மளோட ஜவஹர்லால் நேரு இறக்குறாங்க. அதுக்கப்புறமா யார் அப்படின்னா குல்சல்லா நந்தா அப்படிங்கிறவங்க இன்டரிம் வந்து பிஎம்மாக வராங்க. அதுக்கப்புறமா ரூல் வந்து இந்திரா காந்திஜி அவங்கள்ட்ட போகுது. அவங்க பீரியடில் நிறைய வந்து வார் நடக்கு, எக்கனாமிக் ரைசஸ் நிறைய நடக்கு. அதுக்கப்புறமா மணி டிவேல்யூவேஷன் நடக்கு. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, நிறைய வந்து சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் நடக்கு. அது எப்படி அதுக்கப்புறமா அந்த நியூக்ளியர் டெஸ்ட்லாம் நடந்திருக்கும் வந்து இந்திரா காந்திஜியோட டைமில். அதுக்கப்புறமா இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா கிளாஷு. இந்த இதில் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்திரா காந்திஜி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பீப்புளோட தாட்டு, அதுக்கப்புறம் ஃபெமைன் வந்து ரொம்ப பஞ்சம் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுனால அவங்க மேலே இருக்க காங்கிரஸ் மேலே இருக்கக்கூடிய இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடி மேலே இருக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போது 1977 ஒரு புதிய பார்ட்டி வந்து இது வரைக்கும் என்ன அப்படின்னா ஆட்சியில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் பார்ட்டி. இதுக்கப்புறம் உனக்கு வந்து ஆட்சி வரக்கூடியது, அதாவது 1977 யார் அப்படின்னா ஜனதா பார்ட்டி அவங்க வராங்க. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, ஜனதா வந்து கட்சி அப்படிங்கிறது ஜனதா பார்ட்டி நான் மார்ச் 1977 டு ஜான் 1980. ஓகேவா, இந்த டைமில் இந்த ஜனதா பார்ட்டி கண்டஸ்டிங் அண்டர் த சிம்பிள் ஆஃப் சக்ரா ஹால்தர். இங்கே எந்த சிம்பிள் அப்படின்னா சக்ரா ஹால்தர் அப்படிங்கக்கூடிய அந்த சிம்பிளில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜனதா பார்ட்டியோட சிம்பிள் இது பண்ணுறாங்க. 1977 எலெக்ஷன் என்ன பண்ணுறாங்க, வின் பண்ணிடுறாங்க. மொராஜி தேசாய் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா காங்கிரஸ் இல்லாத பிரைம் மினிஸ்டர் தான் யார் அப்படின்னு பார்த்தா மொராஜி தேசாய். தேர் ஆர் 3 வந்து கண்டனர்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு 3 வந்து இருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னா மொராஜி தேசாய், சரண் சிங், ஜக்ஜீவி ராம் அப்படிங்கிறவங்க. இட் வாஸ் லெஃப்ட் டு ஆச்சாரிய கிரிபலனி அண்ட் ஜெயபிரகாஷ் நாராயணன். இங்கே கரப்ஷனுக்கு எதிராக வந்து இது பண்ணாங்க இல்லையா, அகெயின்ஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அது ஜெயபிரகாஷ் நாராயணன். அவங்களும் ஆச்சாரிய கிரிபலனி இவங்க 2 பேர்கிட்டையும் பொறுப்பு வந்து டிசைட் பண்ணுங்கள், நீங்களே டிசைட் பண்ணுங்கள் யார் பிஎம்மாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கப்படுது. ஸோ டு டிசைட் ஹூ வுட் பிகம் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் வாஸ், அவங்களோட சாய்ஸ் தான் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொராஜி தேசாய் அவங்க. ஹூ டியூலி டுக் த ஓத் அஸ் பிரைம் மினிஸ்டர் ஆன் 23rd of March 1977. ஓகே, மார்ச் 23, 1977 ஓகே மொராஜி தேசாய் அவங்க பிரைம் மினிஸ்டராக பதவி பிரமாணம் பண்ணுறாங்க, பதவி ஏற்கிறாங்க. சரண் சிங், ஓகே சரண் சிங் என்ன ஆகிற, சரண் சிங் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறாங்க. ஜக்ஜீவி ராமன் அப்படிங்கிறவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகிறாங்க. வார் த டெப்டி பிரைம் மினிஸ்டர், இவங்க தான் டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. யார், சரண் சிங் அண்ட் ஜக்ஜீவன் ராம் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஃப்ரெஷ் வந்து ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. It was felt that the nation had expressed its dissatisfaction with the
காங்கிரஸ் ஓகேவா டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் ஓகே திருப்தி நுகர்ந்து இல்லாமல் காங்கிரஸோடைய இதில் திருப்தி இல்லாமல் நாடு இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் ஆகுது இல்லையா. அதனால் ஜனதா பார்ட்டி ஒரு புதிய நுகர்ந்து கட்சி வருது. இஸ் அ ஸ்டேட் அண்டர் நுகர்ந்து காங்கிரஸ் ரூல் ஷுட் ஆல்சோ ஹாவ் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். This state assembly were dissolved and election were held in June. ஸ்டேட் அசம்பிளி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கலைக்கப்படுது. எலெக்ஷன் ஜூனில் வந்து நடத்தப்படுது. as a result of the election, ஜனதா பார்ட்டி was able to form government in. அந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை ஜனதா பார்ட்டி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது. எங்கெல்லாம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், அஸ்ஸாம், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த ஸ்டேட்லலாம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தா ஜனதா பார்ட்டி வந்து வராங்க. பஞ்சாபில் பார்த்தோம் அப்படின்னா ஜனதா பார்ட்டி அண்ட் அகலிதால் ஃபார்ம்டிய கோஆகுலேஷன் கவர்மெண்ட், அதாவது கூட்டணி நோக்கு வந்து அரசியல் நடக்குது. எங்கே பஞ்சாபில் ஜனதா பார்ட்டி நோக்கு வந்து அகலிதால் அப்படிங்கிறதும். தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிமுக இருக்காங்க இல்லையா, AIADMK swept the Noganda election and its leader MG ராமச்சந்திரன் formed the government. இங்கே அதிமுகவோட நொகந்து கூட்டணி வச்சு தமிழ்நாட்டிலையும் பஞ்சாபில் நொகந்து அகலிதால் கூடல வச்சு பஞ்சாப்லேயும் ஜனதா பார்ட்டி வந்து இருக்கிறாங்க. His government was not interested in confrontational politics with the central. It was also to be a pioneer in launching the midday meal scheme to encourage children, especially the girls to attend schools. இந்த கவர்மெண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தா மதிய உணவு வந்து ஸ்கீம் இருக்கும் இல்லையா, அதாவது மிட் டே மீல் ஸ்கீமுக்கு எனது முன்னோடியாக வந்து இருந்துச்சு. எனது ஹிஸ் கவர்மெண்ட் நாட் வந்து இன்ட்ரெஸ்டட் இன் கன்ஃபன்டேஷனல் பாலிட்டிக்ஸ் வித் த சென்டர். ஓகே மிட்மில் ஓகே மதிய உணவு திட்டம் இது பண்ணுறதுக்கு இதாக இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலர் கேஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்குள்ள. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம் அப்படின்னா a calculation of left parties own the good majority. வெஸ்ட் நுகர்ந்து பெங்காலில் பார்த்தோம் அப்படின்னா இடதுசாரி கட்சிகள் நுகர்ந்து என்ன பண்ணாங்க, நல்லா கூட்டணி வச்சு நல்லா குட் மெஜாரிட்டியோடு வின் பண்ணியிருந்தாங்க. வித் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்ஸ் டூயிங் எக்ஸப்ஷனலி வெல். ஜோதி பாஷு பிகம் த சிஎம் எங்கே வெஸ்ட் பெங்காலில். ஓகே the left government was to undertake agrarian reform from which a large group of poor peasants benefited. லெஃப்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் நோக்கு வந்து அதை வந்து இதாக வைக்கிறாங்க. அதனால் எக்கச்சக்கமான நோக்கு வந்து விவசாயிகள் ஓகே ஏழை விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க பெனிஃபிட் ஆகிறாங்க, அதாச்சும் அவங்களுக்கு நன்மை நோக்கு நடக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தோம் அப்படின்னா பயன்பெறாங்க பெனிஃபிட்டட். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஷேக் நொகந்து அப்துல்லா ஹேட் லீட் த காங்கிரஸ் கவர்மெண்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஷேக் நொகந்து அப்துல்லா அப்படிங்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் நொகந்து போயிட்டுருக்கு. அண்ட் கன்சோகன் சுவன் அக்கார்ட் வித் இந்திரா காந்தி பிஃபோர் த எமர்ஜென்சி. Now the Morarji Desai government dissolved the assembly and initiated a fresh poll to install a mandate government in the state. Sheikh Abdullah revived his party, the National Conference, and in the first duly fair and free polls in the state since independence, his party won a comfortable majority. However, the divide between Muslim dominant Valley and Hindu dominant Jammu become apparent with the National Conference not doing so well in Jammu. இதான் நமக்கு வந்து என்ன ஜம்முவில் நடக்கிறது. ஷேக் அப்துல்லா நமக்கு வந்து காங்கிரஸ் இது பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, எமர்ஜென்சிக்கு முன்னாடி இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அந்த அசம்பிளி நோக்கு வந்து கலைக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நோக்கு வந்து நடத்தப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும். ஷேக் அப்துல்லா அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோடு அந்த பார்ட்டியில் வின் பண்ணிடுறாங்க. ஹாவியவர் ஆனால் முஸ்லீம் டாமினேட்டர் வேலி ஹிந்து டாமினேட்டர் ஜம்முன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு தான் இருக்குது. பீயிங் நோக்கு அப்பரண்ட் வித் த நேஷனல் கான்ஃபரன்ஸ் நாட் டூயிங் ஸோ வெல் இன் ஜம்மு. ஓகேவா, இதான் நியூ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அது இதில் வந்து நியூ பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தா வித் அ ஹோல்ட் ஆன் மோஸ்ட் நோகன் ஸ்டேட். வித் அ ஹோல்ட் ஆன் மோஸ்ட் ஸ்டேட் ஜனதா பார்ட்டி வாஸ் ஏபிள் டு கெட் இட்ஸ் கேண்டிடேட். யார் அப்படின்னு பார்த்தா நீலம் சஞ்சீவ ரெட்டி எலக்டட் அஸ் ஏ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இன் ஜூன் 1977. ஜூன் 1977 யார் இப்போ வந்து பிரசிடெண்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
நீலம் நுகு சஞ்சீவ ரெட்டி அவங்க பிரசிடெண்ட் ஆகுறாங்க. த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வாஸ் நெசிடேட்டட் பை த டெத் ஆஃப் ஃபக்ருதீன் அலி அகமத். ஃபக்ருதீன் அலி அகமத் இருக்காங்க இல்லையா, இங்கே யாரோட நேம் கேட்டுட்டு ஃபக்ருதீன் அலி அகமத் தான் நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்திரா காந்திஜி சொல்லணும் இவங்க வந்து ஒரு பெப்பட்டாக இருந்து தான் இது பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு யார் ஃபக்ருதீன் நொகத் அலி அகமத் இறந்ததுக்கு அப்புறமாட்டு யார் பிரசிடெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி பிரசிடெண்ட் ஆகுறாங்க. இன் பிப்ரவரி ஆஃப் தட் நொகத் இயர். ஓகே, இறந்துட்டாங்க. ஜூன் 1977 நீலம் சஞ்சீவ் ரெட்டி பிரசிடெண்ட் ஆகுறாங்க. டவுன் ஸ்லைட் ஆஃப் த ஜனதா அண்ட் ரைஸ் ஆஃப் காங்கிரஸ். ஓகே, காங்கிரஸ் வந்து Janata government began with full popular support and high hopes. Janata government வந்து ஆரம்பத்தில் என்ன அப்படின்னா ஃபுல் சப்போர்ட்டோடையும் ஃபுல் நம்பிக்கையோடு என்ன பண்ணது எழுது. பட் கிராக் ஜூன் ஸ்டார்டட் ஷோயிங் வித் மார்க் டிஃப்ரென்ஸ் on ideology and political line coming up. What is more, the concentration of some leaders on revenge against Indira Gandhi worked against the party and revived the Congress leaders' popularity. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலவங்க வந்து அவங்களோட கட்சியிலே என்ன ஆகுது, பிளவு ஏற்படுது. இதில் அப்படின்னா ஐடியாலஜி பொலிட்டிக்கல் லைன்ஸ்லாம் ஒரு ஐடியாலஜி வந்து ஒன்று போல் இருக்கணும் இல்லையா, அப்படின்னா தான் ஒரு கட்சிக்கு நல்லது. அந்த ஐடியாலஜியில் டிஃப்ரென்ஸ் ஏற்படுது அண்ட் பொலிட்டிக்கல் லைன்ஸ் டிஃப்ரெண்ட் ஏற்படுது. வாட் இஸ் மோர், த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சம் லீடர்ஸ் ஆன் ரெவெஞ்ச் அகேன்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி என்று இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டாக வந்து இது ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது தான். அண்ட் ரிவைவ் த வந்து காங்கிரஸ் லீடர் பாப்புலாரிட்டி. இன் காம்பினேஷன் திஸ் டூ ஃபேக்டர் ஒர்க் டுவார்ட்ஸ் த ஃபால் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் அட் த சென்டர். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட விளைவு த காம்பினேஷன் திஸ் டூ ஃபேக்டர் ஒர்க் டுவார்ட்ஸ் த ஃபால் ஆஃப் த ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் அட் த சென்டர். காங்கிரஸ் லீடர்ஸை வந்து பாப்புலர் பண்ணோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேவா, எப்படியாச்சும் என்ன அப்படின்னா நான் காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட்டை சென்டரில் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஃபியூட்டல் வந்து கமிஷன். வேரியஸ் கமிஷன்ஸ் ஆஃப் என்கொயரி வாஸ் செட்டப் டு லுக் இன் டு அலிஜிட் மால் ப்ராக்டிசஸ் அண்ட் ராங் டூயிங் பை இந்திரா காந்தி அண்ட் ஹசன். நிறைய கமிஷன் போடப்படுது. எதுக்கு அப்படின்னா இந்திரா காந்திஜி அண்ட் ஹசன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய கமிஷன் போடப்படுது. த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் திஸ் வாஸ் செட்டப் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஜஸ்டிஸ் ஜேசி ஷா. அதில் ரொம்ப ஃபேமஸான கமிஷன் என்ன அப்படின்னா ஜேசி ஷா அப்படிங்கிறவங்களால போடப்பட்ட கமிஷன் தான். A retired judge of the Supreme Court to inquire into the atrocity and excesses of the emergency. Most of the allegations, however, could not be proved and few convictions could be obtained. The cases against Indira Gandhi could not be maintained as there was lack of evidence. இந்திரா காந்திஜிக்கு எதிராக வந்து போடப்பட்ட இது வந்து அந்த கேசஸ் வந்து தாக்கு பிடிக்கலை. அவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் வந்து இல்லாததுனால தாக்கு பிடிக்கலை. Belgi and Indira's master stroke. Then in May 1977 came the violence in Belgi. Belgi, a village in Bihar. May 1977 என்ன வருது அப்படின்னா ஒரு வயலன்ஸ் வருது, வயலன்ஸ் ஏற்படுது, வன்முறை வெடிக்குது. இன்னும் வந்து பெல்ஜி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம், பீகாரில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வன்முறை வெடிக்குது. A group of Harijans were burned to death by a mob from the upper caste allegedly over the dispute over land. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பர் காஸ்டில் உள்ளவங்க ஹரிஜன்ஸ் குரூப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, டெத் பேன் பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. இட் மே பி நோட்டட் ஹியர் தட் சோசியல் செட்டப் இன் இந்தியா வாஸ் அண்டர்கோயிங் எ டிரான்ஸ்ஃபார்மேஷன். எஸ், there was a rise to prominence of the backward class who came to be called other backward classes who had got rich in the wake of the Green Revolution and White Revolution. Green Revolution and White Revolution மூலமாக ரிச்சாக ஆன அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் தான் அவங்களாம் ஹரிஜன்ஸை என்ன பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. ஓகேவா,
இப்படிங்கிறது வந்து பீகாரில் நோக்கு வந்து பெல்ஜி அப்படிங்கிற கிராமத்தில் போயிட்டுருக்கு. The broad Nugu land from the forward caste and had elected representative to further their cause. Unfortunately, they also took this as a license to act as they wanted. ஓகேவா, அவங்க இஷ்டத்துக்கு நோக்கம் நடக்க ஆரம்பிக்காங்க. The Harijans walked on this land, but they were at a receiving end of much abuse from the landlords. ஹரிஜன்ஸ் எல்லாம் லேண்ட்லார்ட்ஸ்னால நோக்கு வந்து என்னது அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. With the spread of education and scope for political representation, the younger among the Harijan especially were no longer ready to merely accept the treatment handed out. They too have a fight. There was thus a split in caste நுகர்ந்து violence. காஸ்ட் வயலன்ஸ் எல்லா இடத்துலையும் நுகர்ந்து இதாகிறது. பெல்ஜி நோக்கு இன்சிடென்ட், இந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, வாஸ் எக்ஸ்ப்ளாய்டட் டு ஹர் ஓன் நோக்கு அட்வான்டேஜ் பை இந்திரா காந்தி. இந்திரா காந்திஜிக்கு இந்த இன்சிடென்ட் நோக்கு வந்து நல்லா அட்வான்டேஜாக போயிடுச்சு. இப்போ பார்ட்டியில் இருக்கிறது, சென்ட்ரலில் இருக்கிறது ஜனதா பார்ட்டி. அதனால் இது வந்து இந்திரா காந்திஜிக்கு வந்து கேஸும் வந்து இல்லாமல் ஆயிடுச்சு. எவிடன்ஸ் இல்லாததுனால மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு, இந்த பெல்ஜி இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, இது அவங்களுக்கு சாதகமாக வந்துச்சு. ஷீ ட்ராவல் டு பெல்ஜி த லாஸ்ட் பிட் on an elephant, as there were no clear path on which to even walk to reach the village, and show her sympathy for the affected people. Besides showing up the Janata government as callous to the poor and marginalized, a Janata government வந்து ஒரு புவர்ஸ் அண்ட் மார்ஜினைஸ்க்கு ஒரு கலோஸ், அதாச்சும் கேன்சர் நோக்கு வந்து புற்றுநோய் ஏற்படுது, அதை வந்து கலோஸ் அப்படிமோ ஒரு பிளாக்காக நோக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் புவருக்கும் மார்ஜினைஸ்க்கும். இந்திரா காந்திஸ் ஆக்ஷன் பில்டப் ஹர் ஓன் இமேஜ் அஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் த புவர் அண்ட் ஹரிஜன்ஸ். இந்திரா காந்திஜி இதை வந்து பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, புவர் அண்ட் ஹரிஜன்ஸ்க்கு தன்னை ஃப்ரெண்டாக வந்து ஒரு இமேஜினேஷன் ஒரு இமேஜ் நோக்கு வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, even Nugan as her party members were made to realize that she was a leader to follow if power was to be regained. Indira makes gains. Chandra Singh sorry friends, okay, இந்திரா மேக்ஸ் நோக்கு கெயின்ஸ். இப்படி நோக்கு இந்திரா வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு இல்லையா, அது மூலமாக என்ன பண்ணுறாங்க, தன்னோட பவரை வந்து திரும்பி இது பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்திரா மேக்ஸ் நோக்கு வந்து கெயின்ஸ். சரண் சிங்ஸ் single-minded holding of Indira Gandhi and her son Sanjay worked in her favor. அது மாதிரி சரண் சிங் அப்படிங்கிறவங்க என்னது அப்படின்னா இந்திரா காந்தியை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. சரண் சிங் அவங்க இப்போ யாராக இருக்காங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க, ஹோம் மினிஸ்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் ஆனாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த சரண் சிங். அந்த சரண் சிங் வந்து இந்திரா காந்திஜியை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுல இருக்காங்க. ஓகேவா, இது வந்து இந்திரா காந்திஜிக்கு ஒரு நல்லதாக தான் நோக்கு போச்சு. இந்திரா காந்திஜி வாஸ் அரெஸ்டட் ஆன் சம் நோக்கு பேக் கரப்ஷன் சார்ஜஸ். என்ன அப்படின்னா பொய்யான நோக்கு வந்து குற்றச்சாட்டப்பட்டு நோக்கு வந்து கரப்ஷன், ஓகே, லஞ்ச ஊழல் சொல்லிட்டு நோக்கு வந்து குற்றச்சாட்டப்பட்டு எனக்கு அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அண்ட் கெப்டிங் போலீஸ் கஸ்டடி ஃபார் அ டே ஆஃப்டர் நோக்கு விச் த மேஜிஸ்ட்ரேட் ரிலீஸ்ட் ஹர், ரிஜெக்டிங் த சார்ஜஸ் as insubstantial. She was now very much back in the game and made speeches critical of the government. The Congress split once again in Jan 1978. The group led by Indira Gandhi becoming the Congress I. Okay, இந்திரா காந்தி குரூப் அந்த காங்கிரஸ் திரும்பி என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பிளிட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் ஆச்சு இல்லையா, காங்கிரஸ் வந்து இன்னொன்று இந்த காங்கிரஸ் ஆன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்பவும் என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகுது காங்கிரஸ் 1978. அதில் காங்கிரஸ் ஐ வந்து யாருக்குள்ளது அப்படின்னு பார்த்தா இந்திரா காந்திஜிக்குள்ளது. ஹர் பார்ட்டி ஓன் த கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன். கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் இந்திரா காந்திஜி வின் பண்ணுறாங்க, டிஃபீட்டிங் த ஜனதா பார்ட்டி அஸ் வெல் அஸ் ரைவல் காங்கிரஸ் பார்ட்டி. ஷீ herself contested election from Chikmagalur in Karnataka and won the seat to the Lok Sabha. லோக்சபா சீட்டை என்ன பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க. Now a parliamentary committee reported on Indira Gandhi having misled the house of the Maruti Enterprise. The house said she should go to jail. ஓகேவா, மாருதி என்டர்பிரைஸ் இதில் வந்து
மிஸ்லீட் பண்ணிட்டாங்க இந்திரா காந்திஜி அப்படி சொல்லிட்டு அவங்கள ஜெயிலில் போய் இது பண்ணி சொல்கிறாங்க. ஷி வாஸ் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் ஹர் சீட். ஓகே, லோக்சபா சீட்டுக்கு நோக்கு டிஸ்குவாலிஃபைட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாவிவர் ஷி ஓன் நோக்கு வந்து அகெயின் ஃப்ரம் சிக்மங்களூர். இந்திரா காந்திஜி வாஸ் நவ் சீன் அஸ் எ விக்டிம் ஃபார் ஆஃப் எ விச் நோக்கு வந்து ஹேண்ட் அண்ட் ஹர் பாப்புலாரிட்டி நோக்கு வந்து க்ரோ. இப்போ வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷி ஓன் நோக்கு அகெயின் என்னதான் நோக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டால் இது பண்ணாலும் அவங்க திரும்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்மங்களூர் நோக்கு வந்து கர்நாடகா இதில் திரும்பி வின் பண்ணிடுறாங்க. இந்திரா காந்திஜி வாஸ் நவ் சீன் அஸ் அ விக்டிம் ஆஃப் எ விச் ஹேண்ட் அண்ட் ஹர் பாப்புலாரிட்டி நோக்கு வந்து என்னது அப்படின்னா இந்திரா காந்தியோட பாப்புலாரிட்டி க்ரோ ஆகுது. தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஜனதா பார்ட்டி அண்ட் ஃபால் ஆஃப் மொரார்ஜி கவர்மெண்ட். அவன் என்ன அப்படின்னா மொரார்ஜி அந்த ஜனதா பார்ட்டிக்குள்ளேயே என்ன அப்படின்னா வேறுபாடு நோக்கு வந்து வருது. மொரார்ஜி கவர்மெண்ட் நோக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபால் ஆகுது. ஓகே, மொரார்ஜி கவர்மெண்ட் எப்போ என்ன ஆகுது ஃபால் ஆகுது. Janata Party was in the meanwhile disintegrating with growing factionalism and personal rivalry overshadowing the efforts at governance. The antagonism between Moraji Desai and Charan Singh, who was not satisfied with his second number position in the cabinet, grew to such an extent that Desai was forced to dismiss Charan Singh as well as Raj Narain from office in mid-1978. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் இருக்கிறது வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொரார்ஜி தேசாய்க்குள்ளேயும் சரண் சிங் அவங்களுக்குள்ளேயும் ஒரு கிளாஷ் நடக்கு. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா செகண்ட் இந்த நம்பர் பொசிஷனில் இருக்கிறதுக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தா சரண் சிங் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் திருப்திகரமாக இல்லை, அது பிடிக்கல. க்ரோ டு சச் அன் எக்ஸ்டென்ட் த அதனால் மொரார்ஜி தேசாவை என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்ட் டு ரிசைன் டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறாங்க. Charan Singh as well as Raj Narain from office. Okay, was forced. யாரை சரண் சிங்கையும் ராஜ் நரேனையும் ஆர்கனைசிங் எ ஃபார்மர்ஸ். ஓகே, சரண் சிங்கையும் வந்து ராஜ் நரேனையும் வந்து என்ன பண்ணுறாங்க டிஸ்மிஸ் இது பண்ணுறாங்க. அவரோட பொசிஷனில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை சரண் சிங்க்கு. தேசாய் வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன அப்படின்னா டிஸ்மிஸ் சரண் சிங் அண்ட் அஸ் வெல் அஸ் ராஜ் நரேன் ரெண்டு பேரையும் அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. சரண் சிங் வந்து ரீட்டலேட்டட் பை ஆர்கனைசிங் எ ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் மார்ச். ஓகே, சரண் சிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா விவசாயிகள் வந்து போராட்டத்தை தொடங்குறாங்க. மார்ச் டு டெல்லிக்கு இன் டிசம்பர் 1978. இன் அன் எஃபர்ட் டு கீப் பீஸ் சரண் சிங் வாஸ் ரீகால்டு டு த கேபினட் பை தேசாய். திரும்பி என்ன அப்படின்னா சரண் சிங்கே திரும்பியும் கூப்பிடுறாங்க. ஓகேவா, யாரும் மொரார்ஜி தேசாய் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காண்டி திரும்பியும் வந்து அமைதிப்படுத்தணுங்கிறதுக்காண்டி சரண் சிங் அவங்கள திரும்பியும் கேபினட் கூப்பிடுறாங்க மொரார்ஜி தேசாய். அண்ட் அலகேட்டர் த ஃபினான்ஸ் வந்து போர்ட்டோஃபோலியோ. ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டரியாக இருந்தவங்க இப்போ ஃபினான்ஸ்க்கு வந்து வந்துட்டாங்க. யார் சரண் சிங் அவங்க. ஓகே ஓகே அஸ் வெல் அஸ் போஸ்ட் ஆஃப் டெப்டி பிரைம் மினிஸ்டருங்கிற போஸ்ட்டும் சரண் சிங் அவங்களுக்கு கிடைக்குது. திங்ஸ் ஹாவெவர் ஃபெயில் டு மூவ் ஸ்மூத்லி. என்ன தான் வந்து இது பண்ணாலும் என்னது அப்படின்னா அவ்வளோவா ஸ்மூத்தாக போகலை. த டிவைட் வாஸ் கெட்டிங் டீப்பர். பிரிவினை அப்படிங்கிறது திரும்பி ஆழமாகுது. வித் டூ சைட் பீங் ஃபார்ம்டு. சோசியலிஸ்டிக் சைடிங் வித் சரண் சிங் அண்ட் ஜனசங் வித் தேசாய். சோசியலிஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்னா சரண் சிங் அவங்களுடைய இதுக்கும் ஜனதா சங்கம் இருக்கு இல்லையா, அது வந்து மொரார்ஜி தேசாய் அவங்களுக்கும் என்ன அப்படின்னா அவங்களோட சைட்லையும் இருக்குது. There was further the issue of dual membership of the Janata Sangh member who maintained their ties with RSS. என்ன அப்படின்னா dual membership வந்து இருக்கு இல்லையா, there was further the issue of dual membership issue வேறு போயிட்டுருக்கு. ஓகே, ஜனதா சங் மெம்பர் கூட who maintained their tie with RSS கூட டை மெயின்டைன் பண்ணுறாங்க. They would not give up the membership of the ராஷ்ட்ரிய வந்து ஸ்வயம் சேவக் சங். ஆர்எஸ்எஸ்குள்ள மெம்பர்ஷிப்பை அவங்க விடவே இல்லை. அஸ் they considered it to be a merely cultural entity. ஜனதா சங்க மெம்பர்ஸ் எல்லாரும் ஆர்எஸ்எஸில் எனக்கு வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு கல்ச்சரல் என்டிட்டி இது அதோடைய மெம்பர்ஷிப்பையும் எனக்கு வந்து விடலை.
த சோசியலிஸ்டாக இருக்கக்கூடிய எனக்கு வந்து சரண் சிங் பார்ட்டி வாக்ட் அவுட் ஆஃப் த கொலேஷன் ஓகே. அந்த இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூட்டணியிலேருந்து தனியாக நோக்கி வராங்க. அண்ட் ரிசீவ் த கவர்மெண்ட் டு த மைனாரிட்டி. இப்போ மைனாரிட்டிக்கு வந்து மைனாரிட்டி பொசிஷனில் தான் எனது ஜனதா கவர்மெண்ட் இருக்குது. டெஸ்பரேட் நோக்கு பிட் டு கெட் சப்போர்ட் ஃப்ரம் த காங்கிரஸ் ஃபேக்ஷன் டிட் நாட் சக்சீட். அண்ட் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ரிசைன் பண்ணிடுறாங்க. இன் ஜூலை நோக்கு வந்து 1979 ரிசைன் பண்ணியிருந்தாங்க. சரண் சிங் நோக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஹூ நெவர் ஃபேஸ்ட் பார்லிமெண்ட். ஓகேவா. இப்போ வந்து இந்த ப்ரெசன்ட் ஷோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிசம் சரண் சிங் நெகோட்டேட்டட் வித் ஹிஸ் எல்ஸ்வெல் பிட்டர் எனிமி இந்திரா காந்தி. இந்திரா காந்தி கூட என்ன அப்படின்னா சரண் சிங் அவங்க பேசுகிறாங்க. இப்போ ஆக்சுவலி ஜனதா பார்ட்டி கூட தான் இருந்தாங்க, இப்போ பிரிஞ்சிட்டாங்க இல்லையா. இப்போ வந்து பிரிஞ்சிட்டாங்க. ஒரு சோசியலிஸ்டாக வந்து இருக்கிறாங்க, ஒரு பிரிஞ்சிட்டாங்க. இப்போ வந்து இந்திரா காந்திஜி கூட என்ன பண்ணுறாங்க, நெகோட்டேட் பண்ணுறாங்க. யார்? சரண் சிங். டு கெட் சப்போர்ட் ஃபார் அ கவர்மெண்ட் லெட் பை ஹிம். ஓகேவா. சப்போர்ட்காண்டி இன்னும் வந்து பேசுகிறாங்க. வித் எ லெட்டர் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் த காங்கிரஸ், த சரண் சிங் வாஸ் ஏபிள் டு கன்வின்ஸ் த பிரசிடென்ட் தட் he would have a majority in the Lok Sabha. He was sworn in as Prime Minister towards the end of July, subject to proving the confidence of the House. So he gave the Prime Minister speech from the rampart of the Red Fort on Independence Day, but never got to face the Parliament. ஓகேவா. பார்லிமெண்ட்டை நோக்கு வந்து பார்க்காமே இருந்து சரண் சிங் என்ன ஆகுறாங்க, பிரைம் மினிஸ்டராக நோக்கு வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. Just a day before the confident vote, the Indira Gandhi withdrew her support to his government. என்ன அப்படின்னா பேசலாம் செய்கிறாங்க, ஆனால் இந்திரா காந்திஜியோடைய சப்போர்ட் நோக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கல. சரண் சிங் had not accepted Indira Gandhi's demand that the special நோக்கு வந்து court set up to prosecute had to be disbanded. Charan Singh had no option but to dismiss. The president explored the another option of government formation, but none was feasible. In the end, Lok Sabha was dissolved and fresh election called for. Charan Singh remained caretaker prime minister till election could take place. சரண் சிங் வந்து என்னதான் இருக்காங்க அப்படின்னா கேர்டேக்கரான பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க, எலெக்ஷன் வந்து வர தாண்டியும். ஓகேவா. ஃப்ரெஷ் லோக்சபா எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதோடு என்ன ஆகுது அப்படின்னா எண்ட் ஆஃப் ஜனதா பார்ட்டி ரூல் எண்ட் ஆகுது. லோக்சபா the election took place in Jan 1980. The parties in the fray were the Congress I, Congress U, Lok Dal, the new party floated by Charan Singh, and Socialist, and Janata, now consisting primarily of Janasangh and of the old congressmen such as Sanjeevan Ram, Chandrasekhar. The presence of the Communist Party, Marxist, and Communist Party of India was only in West Bengal and Kerala. Janata Party commenced again on the blanks of threaten to democracy, and Charan Singh spoke of power to the former. But this time round, Indira Gandhi ignored ideology and astutely focused on an issue close to the people's heart. இப்போ இந்திரா காந்திஜி அவங்களோட ஐடியாலஜியெலாம் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஏன்னா அது பீப்புளுக்கு வந்து சம்மந்தப்பட்ட பீப்புள் ஹார்ட்க்கு வந்து இதான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நேம்லி த ஆஃபர் ஆஃப் த கவர்மெண்ட் தட் குட் கவர்ன். People tried of the Janata's lack of governance. Insistent mutual quarrel gave their mandate in favor of Congress led by Indira Gandhi, and also thus endorsing the view that hers was the real Congress. Janata Party split into various parties like Janata Dal, Bharatiya Janata Party, Ke Samajwadi Party. Legacy of the Janata rule, short-lived its rule, might have been. Janata Party கொஞ்சம் காலம் தான் இருக்கு and marked by strife and contradiction within. But the Janata Party government contributed something valuable to the Indian polity, even as its negative aspect cannot be ignored. It was a first non-Congress government at the center since India's independence. India independent இருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படின்னா அது ஜனதா பார்ட்டி தான்.
It was also the first coagulation dispension at the central level. Restoration of democratic right. An unforgettable contribution of the Janata Party government was the restoration of democracy and civil rights in the country. ஜனநாயகத்தையும் சிவில் ரைட்ஸையும் என்ன பண்ணுது ரீஸ்டோர் பண்ணுது ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் தான். ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் வாஸ் ஃபார்ம் டு டேக் ஸ்டெப் டு ரிவர்ஸ் த derogatory measure of the emergency. மீடியா சென்சார்ஷிப் வாஸ் ரிமூவ். எமர்ஜென்சி போட்டது இந்திரா காந்திஜி பீரியடில் அது மாதிரி மீடியா சென்சார்ஷிப்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க ஜனதா கவர்மெண்ட். அண்ட் செவரல் கான்ட்ரோவர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் டிகிரிஸ் வர் ரிப்பல்ட். It repaired the constitution from the emergency deprecation and revived open parliamentary practice through his consultative style when repairing the constitution and restore the independence of the judiciary as Gravinale Augustine Nogand points out. Arbitrary Nogand powers of the executive were corrupted and power of an independent judiciary restored. ஓகேவா, இவங்களோட பீரியடில் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு கூடிய ஆர்பிட்ரி பவர்லாம் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டு ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட் ஜுடிஷியரி எனக்கு வந்து அவங்களோட பவரை எனக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்தது. அதாச்சும் 47 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக நிறைய விஷயம் எனக்கு வந்து ஜுடிஷியரிக்கு கட்ரோல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் திரும்பி ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. யார்? ஜனதா பார்ட்டி ரூல் தான். Okay, under the supervision of the law minister Shanti Bhushan, amendment were devised to nullify the democracy throttling steps of a 42nd amendment. A 43rd and 44th amendment to the constitution were landmarks in the India's political history. அதாவது 43 44வது வந்து சட்ட திருத்தம் அப்படிங்கிறது லேண்ட்மார்க். ஓகேவா, 1978 அது யாரோட பீரியடில்? மொராஜி தேசாய் அவங்களோட நுகர்ந்து பீரியடில் தான். A 43rd amendment passed in 1977 deleted article 31 நுகர்ந்து which gave power to parliament to curtail even legitimate trade union activity under the guise of preventing anti-national activity. Ratified by more than half the state as required. The amendment make back to the state legislative power to make appropriate provision for anti-national activity consistent with the fundamental rights. The power of the judiciary to invalidate the law was restored. High Court was given the power of going into the question of constitutional validity of central law, thus making it possible for persons living in distant places to seek justice without having to come all the way to the Supreme Court. அடிக்கடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நமக்கு வந்து வர தேவையில்ல. இந்த கான்ஸ்டியூஷன் வேலிட்டி இது கொடுக்குறது, ஹைகோர்ட்லேயே எல்லாத்தையும் இது பார்த்துக்கலாம் அப்படின்றது. 44 நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1978 made the promulgations of emergency more difficult than it was. It would require the written advice of the cabinet, not the prime minister alone. Okay, before the president would claim the emergency. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி வந்து கிளைம் பண்ணோம் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட மட்டும் வந்து கேட்டால் போதாது, ரிட்டன் வந்து அட்வைஸ் வந்து கேபினெட் வந்து கேட்கணும். அதான் என்னது 44 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1978. The proclamation would have to be approved within 1 month of the reassembly of parliament, and that too by a 2/3 majority. Its renewal would need a parliamentary vote on it every 6 months. Furthermore, the term internal disturbance அப்படிங்கிறது ஏதாச்சும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா internal disturbance was replaced with armed repellent as a case for imposing emergency. A special session of the Lok Sabha could be called 1/10 of its member, requesting the president for the purpose of revoking the emergency. A special session தேவைப்படுது. ஓகே, 1/10 of its member requesting the president request பண்ணணும்
அப்படின்னா தான் நமக்கு வந்து எமர்ஜென்சி வந்து இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. Such a revocation could be achieved by simple majority. It was also asserted that Article 20 and Article 21 would never be suspended. During எமர்ஜென்சியில் இருக்கும் போதில் கூட ஆர்டிகல் 20யும் நமக்கு வந்து ஆர்டிகல் 21 என்ன பண்ணக்கூடாது, சஸ்பெண்ட் நமக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. Even during the emergency, Article 20 and Article 21 would never be suspended, even during emergency, while other fundamental rights would not be suspended would not get suspended automatically, but would require the separate order by President. All important emergency provision would be challenged in courts. Amendment restored the terms of the Lok Sabha and State Assembly to the original term of 5 years. முன்னாடி 6 இயர்ஸ் சொல்லிட்டு ஏதோ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 47 அமெண்ட்மெண்ட் மூலமாக அது திரும்பி 5 இயராக சேஞ்ச் ஆகுது. 44 அமெண்ட்மெண்ட் மூலமாக. The court also got back the power to decide the election distributes of the president, prime minister, a speaker. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கரோட எலெக்ஷனில் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோர்ட் வந்து தலையிடக்கூடாது அப்படிலாம் நமக்கு வந்து 47 கான்ஸ்டியூஷன் இது சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கே நமக்கு வந்து இந்த ரைட்ஸ் வந்து திரும்பி கிடச்சிடும். The president would now be allowed to return the advice rendered by the cabinet once for the review. The president would now be allowed to return the advice rendered by the cabinet once for the review. இங்கே என்ன பண்ணலாம், ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணால் திரும்பி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது. த அமெண்ட்மெண்ட் வந்து டெலிட்டட் ஆர்டிகல் 31. ஆர்டிகல் 31 என்ன சொல்லும் அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த 44 வந்து அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டெலீட் பண்ணுறாங்க. 44 வந்து அமெண்ட்மெண்ட் டெலிட்டட் ஆர்டிகல் 31 ரைட் ஆஃப் வந்து ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு பிகம் ஜஸ்ட் லீகல் ரைட். அதை ப்ராப்பர்ட்டி ரைட்டு லீகல் ரைட்டாக நமக்கு வந்து மாற்றுறாங்க. இதெல்லாம் யாரோட பீரியடில், ஜனதா பார்ட்டி அவங்களோட பீரியடில். எக்கனாமிக் நோக்கு வந்து கான்ட்ரடிக்ஷன். ஜனதா பார்ட்டி ஹேட் நோ சிங்கிள் ஐடியாலஜி. இட்ஸ் மெம்பர் ஆர் த மிக்ஸ் ஆஃப் வெக்டேரியன், சோசியலிஸ்ட், ட்ரேட் யூனியனிஸ்ட், ப்ரோ பிஸ்னஸ் லீடர்ஸ். ஜனதா பார்ட்டி ஒரு சிங்கிள் நோக்கு வந்து ஐடியாலஜியை கொண்டதில்லை. அதில் நிறைய நோக்கு சோசியலிஸ்ட், யூனியனிஸ்ட், ட்ரேட் யூனியனிஸ்ட், பிஸ்னஸ் நோக்கு லீடர்ஸ்லாம் இருக்காங்க. இட் மேட் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் மேஜர் எக்கனாமிக் ரிஃபார்ம் டிஃபிகல்ட். With Charan Singh in a prominent position, it was inevitable that agriculture and rural sector got important. Charan Singh அவங்களால agriculture rural sector important பெறுது. சிக்ஸ்த்து வந்து சிக்ஸ்த்து 5-year plan. சிக்ஸ்த்து 5-year plan. தேர்டு ஃபிஃப்த்தும் இல்லை 3 4 5 இது இருந்துச்சு. ஆமாம், 4th 5th வந்து யார், இந்திரா காந்திஜி அவங்களோட டைமில். 6th வந்து என்ன அப்படின்னா ஜனதா பார்ட்டி. சிக்ஸ்த்து வந்து 5-year plan. இங்கே 5-year plan launched by the government after வந்து cutting the 5th plan, aiming to boost agricultural production and rural industry. It was called the rolling plan. In rolling plan, planning is that a 3 level. First for the current year as decided by the annual budget, and second அதான் ரோலிங் பிளான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நோக்கு வந்து என்ன 3 லெவலில். ஃபஸ்ட்டு ஆனுவல் பட்ஜெட், அதுக்கப்புறம் இந்த பிளான் ஃபார் த ஸ்லைட்லி லாங்கர் ஃபிக்ஸ்டு பீரியட் விச் அலோ நோக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி டு சேஞ்ச் ப்ரியாரிட்டி as per the need of the economy and political situation. Third year is perspective plan which is for 10th, 5th or 20 year. There are no fixed date on target can be revised every now and then as for the annual reviews which are very important. There are no fixed dates and target can be revised every now and then as per the annual reviews which are very important, while flexibility is a plus point with this type of planning. A major drawback is that targets are difficult to achieve as they could keep changing. With a fiery socialist George Fernandez in charge of the industry ministry. யார், ஜார்ஜ் வந்து ஃபெர்னாண்டஸ் என்ன ஆகுறாங்க, ஃபெர்னாண்டஸ் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆகுறாங்க. த aim was to promote the economic self-reliance, indigenous industry and if need be
even expelled the American multinational company such as Coca-Cola and IBM, which indeed was accomplished. Such policy led to a reduction in foreign investment. However, the problem of resurging inflation, fuel shortage, unemployment, and poverty could not be effectively addressed. As so, effective alternative economic policy was evolved to deal with the economic situation. Government failed to work on the radical reform the party had promised in the run-up to the election. There were some bright spots. Food for Work program. என்னது ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் எப்போஷன் லான்ச் பண்ணப்படுது லான்ச் இன் ஏப்ரல் வந்து 1977. Envisaged stock or some of the stocks of food grain with the government to be used for payment as wages in kind to workers in rural area who helped to build roads and water pond during the season when agricultural employment was low. Madhu Dantaveta was also Dantavate was also a socialist, but on the moderate side. Was also a socialist, but on the moderate side. Undertook some important reforms of the railway. Railwayல in charge இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா மது வந்து தண்ட வதை அப்படிங்கிறவங்க இவங்க இன்சார்ஜ் இருக்காங்க. ஹீட் வாஸ் ஹூ வந்து இனிஷியேட் ஸ்டெப் டு ரிடியூசஸ் கரப்ஷன் இன் டிக்கெட் ரிசர்வேஷனில் கரப்ஷன் வந்து இருந்திருக்கு. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஹீ இனிஷியேட்டட் ஸ்டெப் டு ரிப்பேர் ஓன் அவுட் ட்ராக்ஸ். ஓகே, ட்ராக்ஸில் வந்து ஓன் அவுட் இருக்குது, அதை இது பண்ண யார் மது வந்து தண்டவத்தை ஓகே தண்டவதை அப்படிங்கிறவங்க எடுக்கிறாங்க. தண்டவதை அப்படிங்கிற ரயில்வே மினிஸ்டர், அப்போதைக்குள்ள ரயில்வே மினிஸ்டர். He did a huge favor to the traveler in the slipper second class compartment. He directed that the hard bare wooden seat be cushioned with 2 inches of foam. ஃபாரின் ரிலேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஜனதா பார்ட்டி அந்த பீரியடில் தெர் வாஸ் எ பிலீஃப் தட் நம்பிக்கை இருந்து ஜனதா கவர்மெண்ட் வுட் மூவ் க்ளோசர் டு த வெஸ்ட் டு காம்பன்சேட் ஃபார் த இந்திரா காந்தி tilt toward the Soviet Union. Janata government certainly tried to improve ties with US, with the result that US President Jimmy Carter became the first US President. Jimmy Carter became the first US President to visit India after ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் வந்து இந்திரா காந்தி வந்து சோவியட் யூனியன் கூட வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, டை வச்சுக்கிட்டாங்க இல்லையா. இப்போ ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் யூஎஸ் கூட நல்லா இது வைக்கிறாங்க, அது டை வைக்கிறாங்க. அது மூலமாக என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுறாங்க. அது மூலமாக ஜிம்மி வந்து கார்ட்டர் அப்படிங்கிறவங்க பிகம் த ஃபஸ்ட் யூஎஸ் பிரசிடெண்ட் ஆகிறாங்க டு விசிட் வந்து இந்தியா. ஆஃப்டர் வந்து ஐசன் ஹோவர் இவங்க வந்து ஜவஹர்லால் நேரு இருக்க டைமில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அப்புறமா வந்து ஜிம்மி கார்ட்டர் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கப்புறமா இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டு விசிட் இந்தியா ஆஃப்டர் வந்து ஐசன் ஹோவர். Efforts were made to improve trade and expand cooperation in science and technology. However, Janata government made it clear that it would practice genuine non-alignment, so maintain cordial relation with USSR too. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் யூஎஸ்ஏ கூட மட்டும் வந்து ஜனதா கவர்மெண்ட் வைக்கல, யுஎஸ்எஸ்ஆர் ஓகேவா அவங்க கூட ரஷ்யா கூடயும் வந்து வச்சுருந்தாங்க. வித் மொராஜி தேசாய் அண்ட் வாஜ்பாய் the foreign minister paying visit to Moscow. ரஷ்யாக்கெலாம் வந்து போயிட்டு வந்திருக்காங்க ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட். வாஜ்பாய் வந்து அவங்களாம் நல்லா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. வாஜ்பாய் கண்டினியூ வித் இந்தியாஸ் இயர்லி பாலிசி அண்ட் ஸ்போக் இன் டிஃபென்ஸ் ஆஃப் India's nuclear program and its refusal to sign the non-proliferation treaty on the ground of discrimination. On the first in foreign relations of Janata government
was the effort at normalization of ties with the People's Republic of China. ஓகே, அவங்க கூட என்ன அப்படி நார்மலைஸாக நோக்கு இது பண்ணியிருக்காங்க. சைனா கூடயும் நல்லா இது பண்ணியிருக்காங்க. 1979 Vajpayee became the highest ranking Indian official so as to visit Beijing to meet the Chinese leader. Diplomatic ties were restructured between India and China. Ties has been suspected since 1962 one, and the two sides agreed to establish regular dialogue to resolve long-standing territorial disputes, expand trade, and improve border security. Social change and movement. Late 1970 observed Ramachandra Guha saw a hun in political and social terms. Politicians seems to have abandoned ideology in favor of expediency, and political polity had become fragmented. On the social level, the sections of society that have been abused for so long began to assert themselves, and this led to a certain amount of social turmoil. There were new social movements such as feminists and environmentalists. The so okay அப்படிங்கிற மாதிரி feminist environmentalist மாதிரியான இது வருது social change. Ramachandra Guha considered political and social terms. Politicians seem to have abandoned ideology. Feminist environmentalists. The older movement, such as the trade union movement, spread out into fresh areas such as mine. There was command for equal wage for men and women. Other feminist environmentalists adheme varad equal wage for men and women. Education, health and safety, liberated press roted length, and a wide range of subjects, and technology in the form of new offset printing press helped disseminate the location of newspaper and journal. Investigative journalism began with its lens on crime and corruption. Readership expanded, especially in small towns, as did journalism in Indian language, and a civil liberty movement became active. Social classes. Other backward class had reaped economic power through green revolution and land reform, and also gained political power. The socialists and local dar were mostly formed of the OPS, OPCs, அதர் பேக்வர்ட் கிளாஸ். சோசியலிஸ்ட் லோக்தால் இவங்க தான் என்ன அப்படின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ் தான் வந்து ஃபார்ம்ட் ஆகுறாங்க. தே நவ் ஷவுட் ஏ ஸ்பேஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். ஜனதா கவர்மெண்ட் இன் ஜான் 1979 அப்பாயிண்டட். ஜனதா கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க 1979 எதை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, மேண்டல் கமிஷன். 1979 செகண்ட் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், பாப்புலர்லி known as Mandal Commission. After its chairmanship, other chairmanship யார் பிபின் மேண்டல், அதான் பின்தேஷ்வரி பிரசாத் மேண்டல். பின்தேஷ்வரி பிரசாத் மேண்டல் எ ஃபார்மர் சிஎம் ஆஃப் பீகாரோடைய ஃபார்மர் முன்னாள் சிஎம்மாக இருந்திருக்கவங்கள தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போட்டிருக்காங்க. இந்த மேண்டல் கமிஷனுடைய சேர்மன் யார் அப்படின்னா பிபி மேண்டல், தெரியும் இல்லையா, அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீகாரோடைய முன்னாள் சிஎம் முதல்வர். இதை ஃபார்மர் சிஎம் ஆஃப் பீகார் யார், பின்தேஷ்வரி பிரசாத் மேண்டல். இட் ரெமிட் வாஸ் டு எக்ஸமைன் whether reservation in job for OPC should be there in the central administrative system. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனதா பார்ட்டி அவங்களோட இருக்கும்போதில் ஏற்படுத்தப்பட்ட எக்கனாமிக் இது சோசியலாக எது நடந்துச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் இது பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, 42nd அமெண்ட்மெண்ட்டில் சேஞ்ச் கொண்டு வந்து திரும்பி இந்த ஜுடிஷியல் லீக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய இது இருக்குது. அவங்க இதில் வந்து நடந்த முக்கியமான ஒரு இது பெல்ஜி இது அதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஜனதா பார்ட்டின்னு வந்து இதில் நடந்தால் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்திரா காந்திஜி செகண்ட் ஃபேஸ் 1980 1984 ஜான் 1980 அக்டோபர் 1984 வரைக்கும் இந்திரா காந்திஜியோட செகண்ட் ஃபேஸ் அவங்க ரூல் பண்ணுறாங்க. அமோஷனல் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.